சொந்த வீட்டை இழந்தவங்க கூட இப்படி கவலைப்பட மாட்டான்டா. கண்ணீர் வருது சிராந்தி ராஜபக்சேக்கு, சொந்த வீட்டை இழந்துட்டு போகிற மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். சில முக்கியமான தகவல்களை வீடியோவில், சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசண்டாக நேபாளில் என்ன நடக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா? பெரிய பெரிய சாம்ராஜ்யம், ஜாம்போவான்கள், தலைவர்கள், தலைவிகள், ஃபர்ஸ்ட் லேடி இன் நேபாள், இந்த மாதிரி பலரும் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. ஆட்டி தணல் பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கச்சேரி கோலாகலமாக குதூகலமாக இருந்தவங்க கடைசியில் உடுத்த உடுப்போட ஜட்டி பனியனோட ஓட விட்டுருக்குறாங்க. கடைசியில் அந்த வேலிகள் இருக்குது தானே, தடுப்பு சுவர்களை தாண்டி உசுருக்கு பயந்து ஓடக்கூடிய நிலைமை. மக்களே, ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஒன்று இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். என்ன தெரியுமா? அந்த முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா? இலங்கையில் நாடு வங்குரோத்தான நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு மக்கள் போராட்டம் அரகல் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு பங்களாதேஷில் எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவை ஹசீனா சுட்டி காட்டி அவங்கள மட்டம் தட்டி பேசினாங்க அப்படின்றதுக்காகத்தான் அது வெடித்தெழுந்தது. இந்தோனேஷியாவிலையும் சில கரப்டட் பிரச்சனைகள் சம்பந்தமாக வெளிவந்தாங்க. நாட்டுடைய வங்குரோத்து நிலைக்காக, நாட்டில் நடந்த ஊழல்கள், கரப்ஷனுக்காகன்னு முதலாவது இலங்கையில் தான் அந்த அரகலை உருவாகிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாமே. ஆனால் இப்போ நேபாளில், கடைசியாக இந்த நேபாளில் நடக்கிற இந்த சம்பவம், நீங்கள் எல்லாரும் ஒன்றை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த உலகவாழ் மக்களை தற்போது முற்றுமுழுதாக ஆக்கிரமிச்சிருக்கிறது, ஆளுமையாக வச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. நேபாளில் பசிப்பட்டணி, மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேறு நாடுகளுக்கு தொழிலுக்காக போகிறாங்க. அப்படியான நிலைமைகள் இருந்தும் கூட, ஆனால் அதுக்காகன்னு யாருமே குரல் கொடுக்கவும் இல்லை, அதுக்கு முன்னாடி யாருமே முன் வரவும் இல்லை. சரியா? அவங்க எதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க? அதே மாதிரி முன்னாள் பிரதமரோ சிஎம்ஓ தெரியலை, அவருடைய மனைவியை உயிரோடு எரிச்சிருக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு சகோதரருடைய நியூஸ் ஒன்று நான் கொண்டிருக்காங்களா, மினிஸ்டர்ஸ், மந்திரிகளோட அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் மனைவி. சரி, என்னதாண்டா இந்த போராட்டம்? 19 பேர் செத்துருக்காங்களா? அந்த நாட்டோட முன்னாள் பிரதமரோட மனைவியை தீ வச்சு கொண்டிருக்காங்களா? முன்னாள் பிரதமருடைய மனைவியை தீ வச்சு கொண்டிருக்கிறாங்க. மனைவியை தீ வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது நெருப்பு கொடுத்து கொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது நேபாளில். 19 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சோஷியல் மீடியாவை பேன் பண்ணினதால தான் இவ்வளவு பிரச்சனையும். சோஷியல் மீடியா எப்படி ஆக்கிரமிக்குது பார்த்தீங்களா மக்களை? பசிப்பட்டனுக்காகவோ, கரப்ஷனுக்காகவோ, வேறு எதுக்குமாகவோ இல்லை. இந்த நேபாளில் இவ்வளோ பிரச்சனை ஆரம்பமாகி இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆஃப்டர் ஆல் சோஷியல் மீடியாவை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்காக. ஏன் இவங்களுடைய ஊழல், இவங்களுடைய புட்டுநாட்டுகள்லாம் வெளியில் சோஷியல் மீடியாவில் போட்டால் அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். எல்லாத்தையும் கண்ட மாதிரி யார் போட்டாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. யார்? நேபாள் கவர்மெண்ட். ஆனால் ஃபேஸ்புக்குடைய நிறுவனர்களும் சரி, அதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியாக்களுடைய நிறுவனர்களும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, உங்களுடைய இஷ்டத்துக்கு எங்களால் ஆட முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன நடக்குது? நிறைய பேர் போராட்டத்துக்கு வராங்க. வந்த பிறகு
வந்த பிறகு அந்த போராட்டத்தை கலைக்கிற முயற்சியில் கொல்லப்படுறாங்க. இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் வந்து கொல்லப்படுறாங்க. அதன் பிறகுதான் ஆக்ரோஷமாக மக்கள் எழுகிறாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் நல்லா சிந்திச்சுக்கோங்க. இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது எங்கே? ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் கை வச்சதால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இருந்தும் யாரும் முன் வரலை. பெருசாக அந்த அளவுக்கு யாருமே இதை பற்றி பேசவும் இல்லை, இதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. ஆனால் எதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம்? சோஷியல் மீடியாக்காக. அதாவது மக்களை இப்போதைய சூழலில் சோஷியல் மீடியா ரொம்பவே ஆக்கிரமிக்குது அப்படின்றதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா நேபாளில் நடக்கிறது. அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் பாருங்கள், முதல் நாள் போலீஸ் அதிகாரிகள் வந்து தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணினாங்க, அட்ராசிட்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவ்வளோ போலீஸ் அதிகாரிகளையும் யூனிஃபார்மை கலட்டி கையை உயர்த்தி நடக்க வைக்கிறாங்க, ஹேண்ட்ஸ் அப். அதே போல் சில வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது உண்மையிலேயே இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. அப்படி அந்த அளவுக்கு ஒரு கோபதாபமான அது மனசுக்கே ரொம்ப கோபமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன் என்ன காரணம்னா, அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பொது சொத்துக்களை நாசம் செய்கிறாங்க, பொது சொத்துக்களை நிறையவே வந்து அநியாயம் செய்கிறாங்க. இலங்கையில் நடந்ததை விட இது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஷோரூம், பல கடைகள், உணவகங்கள், பைக் ஷோரூம், கார் ஷோரூம், அதே மாதிரி பல இடங்கள், ப்ரைவேட்டான பல இடங்களையும் கூட தீ வைக்கிறாங்க, பல பொருட்கள் உடைமைகளை சேதப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இலங்கையில் ஜோன்சன் பெர்னாண்டோவில் இருந்து, அதே மாதிரி சுகாதார அமைச்சராக இருந்ததுல இருந்து, பசில் ராஜபக்சேலேருந்து எத்தனையோ பேருக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டது. ஏன், என்ன காரணத்துக்காக அந்த நஷ்டஈடு வழங்கினது? பொருட்கள் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லி அந்த நஷ்டஈடை வந்து கவர்மெண்ட், ரணிலுடைய அரசாங்கம் இருந்த காலத்தில் பெற்றுக் கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கில் நஷ்டஈடு. யாருடைய காசு போகுது? நம்மளுடைய. இப்போ கவர்மெண்ட் வந்து எங்கேருந்து காசு கொடுக்குது? கவர்மெண்ட்டுடைய பாக்கெட்லேருந்து காசு கொடுக்குறதுனால இல்லை, நம்மளுடைய காசுலேருந்து தான் காசு அதை கொடுக்குறாங்க. அப்போ கடைசியில் என்ன நடக்குது? கடைசியில் நம்ம காசே தான் நம்ம வந்து அநியாயம் பண்ணுறோம், நம்ம தான் அடித்து உடைக்கிறோம், ரோடெல்லாம் வாகனங்கள்லாம் கொளுத்துறோம், இது செய்கிறோம் அது செய்கிறோம். எல்லாமே யாருடைய காசு? நம்மளுடைய காசை தான் நாம் அநியாயம் பண்ணுறோம். அதே மாதிரி ஆனால் இதில் ஒரே ஒரு ஃபேக்ட் என்னென்னா, அந்த திருட்டு கும்பல் நிறைய பேர் வந்து சிக்கினாங்க, அது மெயின். ஆனால் இந்த போராட்டத்தை நல்ல நிலைமையில் ஜெனுவினாக, இன்னமும் அதிகமாக நல்ல ஜெனுவினாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா பல வெற்றிகளை கண்டிருக்கலாம். ஆனால் இதை வந்து சும்மா முட்டாள்தனமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விடயத்தை மென்ஷன் பண்ணுறேன். நாடு இப்படி மிஞ்சி இருக்கிறதே நம்ம பெருமைப்படணும். இலங்கை இவ்வளவுக்கு மிஞ்சி இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக வெளியாகின நியூஸை பார்த்தீங்களா? ප්‍රේමදාස මහ 2021 වසරේ හිටපු ජනාධිපතිනි චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මහත්මිය වෙනුවෙන් වියදම් ලෙස රුපියල් 41,66,30 கணக்கறிக்கை போட்டிருக்காங்க பாருங்க. அது தரணிங்களா, கடந்த 2021ஆம் ஆண்டு, அதாவது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்காக செலவிடப்பட்ட கணக்கு 41,66,033 ரூபாய். யாருக்கு? சந்திரிகா பண்டாரநாயக்க. அதே போல் மஹிந்த ராஜபக்சேக்கு 1,67,58,834. இது யாருக்கு வழங்கப்பட்டது? மஹிந்த ராஜபக்சேக்கு. சரியா? அதே போல் மைத்ரிபால சிறிசேனைக்கு 1,49,53,872 ரூபாய். அதே போல் ஹேமா பிரமதாசைக்கு வழங்கப்பட்டது 24,91,245 ரூபாய். இது எப்போ? 2021ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பு. 2021ஆம் ஆண்டில் அவங்களுக்காக வழங்கப்பட்டது. அடுத்ததாக 2022ஆம் ஆண்டில் சந்திரிகா பண்டாரநாயக்க
41,95,655 ரூபா வழங்கியிருக்கிறாங்க கவர்மெண்டால். மஹிந்த ராஜபக்ச 4,27,64,859 ரூபா. மைத்ரிபால சிறிசேனா 1,88,99,219 ரூபா. கோட்டாபே ராஜபக்ச 67,91,947 ரூபா. ஹேமா பிரமதாஸ் 30,81,308 ரூபா கடந்த 2022ஆம் ஆண்டில். அடுத்ததா 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டோட கணக்கறிக்க சந்திரிகா பண்டாரநாயக்க 1,80,65,972 ரூபா வழங்கியிருக்கிறாங்க. மஹிந்த ராஜபக்ச 2,81,20,012 ரூபா. மைத்ரிபால சிறிசேனா 2,25,65,519 ரூபா. கோட்டாபே ராஜபக்ச 1,89,70,29 ரூபா. ஹேமா பிரமதாசக்கு 80,87,062 ரூபா கடந்த 2023ஆம் ஆண்டில் இவங்களுக்கு வழங்கப்பட்டது அரசாங்கத்தால் கொடுப்பனவு, ஓய்வூதியம் மற்றும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதே போல் 2024ஆம் ஆண்டில் சந்திரிகா பண்டாரநாயக்கைக்கு 1,36,91,399 ரூபா. அடுத்ததா மஹிந்த ராஜபக்ச 6,16,64,936 ரூபா. அதாவது எங்களுடைய வரிப்பணம், எங்களுடைய பணம் கொடுக்கப்பட்ட கணக்கு அவங்களுக்கு, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு. மைத்ரிபால சிறிசேனா 1,85,69,418 ரூபா. கோட்டாபே ராஜபக்சேக்கு 11,21,811 ரூபா. ரணில் விக்ரமசிங்கக்கு 25,30,457 ரூபா. ஹேமா பிரமதாசைக்கு 30,43,334 ரூபா 2024ஆம் ஆண்டில். சந்திரிகா பண்டாரநாயக்கைக்கு 2025ஆம் ஆண்டில் 12,19,655 ரூபா கொடுப்பட்டிருக்குது. அடுத்ததா மஹிந்த ராஜபக்சேக்கு 59,99,308 ரூபா. எல்லாமே லட்சத்துக்கு வந்துருச்சு பாருங்க, கோடியிலேருந்து 2025ஆம் ஆண்டில். மைத்ரிபால சிறிசேனாக்கு 49,06,833 ரூபா. கோட்டாபே ராஜபக்சேக்கு 41,53,987 ரூபா. ரணில் விக்ரமசிங்கக்கு 1,59,81,862 ரூபா ரணில் விக்ரமசிங்க செலவு பண்ணின கணக்கு. ஹேமா பிரமதாசைக்கு வெறும் 7,41,810 ரூபா. இந்த வருடம் அனுரோட ஆட்சிக்கு பிறகு வந்த கணக்கறிக்கை. அதே போல பாருங்க, இவங்களுக்கு செலவு பண்ணின வீட்டு கணக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் மஹிந்த ராஜபக்சேக்கு மட்டும் வீட்டு பராமரிப்பு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு கிட்டத்தட்ட 2021லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தமாக சமஸ்த விகிதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஜனாதிபதிகளுடைய அந்த கணக்குன்னு. கிட்டத்தட்ட 51,90,237 ரூபா. 51 கோடி. யார் வீட்டு பணம்? எவா அப்போ வீட்டு காசுடா இதெல்லாம்? டேய், நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தீங்க, முடிஞ்சிருச்சா கிளம்புங்க. வேணா 2 போலீஸை பாதுகாப்புக்கு கொடுங்க, இல்லை 3 STF பாதுகாப்புக்கு கொடுங்க முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில். அவ்வளவுதான். உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் போயிருங்க. பிள்ளைங்களை ஓய்வூதியம் ஒன்றும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதிக்கு உரிய ஒரு பாதுகாப்பு வேணா கொடுக்கட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வண்டி கொடுக்கணுமா, சரி, ஒரு வண்டியையும் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுக்கட்டும், ஒரு டிரைவரையும் கொடுக்கட்டும். அதோடு சேர்த்து அவங்களுடைய குழந்தைகளுடைய வீட்டிலேயோ இல்லை அவங்களுடைய சொந்த வீட்டிலேயோ போய் இருக்கட்டும். குவார்ட்டர்ஸுக்கு மட்டும்
அதாவது நிலநிவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த வீட்டுக்கு மட்டும், அதாவது அரச வீடு தங்கி இருக்கிற குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த வீட்டுக்கு மட்டும் பல கோடி 34 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்களா மெயின்டெனன்ஸுக்காக மட்டும். அப்படி என்னத்தை தான் மெயின்டெனன்ஸ் பண்ணானுங்கன்னு தெரியலை. இந்த இத்தனை கோடியும் இலங்கையில் எத்தனை பேருக்கு ஒரு இல்லாத ஏழைகளுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கலாம், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கலாம். ஆனால் கடைசியில் எங்கே போய் நிற்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த வருஷமும் இப்போ அனுரை ஏதோ இன்ஷா அல்லாஹ் நல்லா செய்வார் அப்படின்னு நம்புகிறோம். நல்லது தான் நடக்குது இப்போதைக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் போனால், அதாவது 2030 வரைக்கும் இவனுங்க ஆட்சியில் இருந்திருந்தா துப்பி தான் தலையில் தேய்ச்சிக்கிட்டு போகணும். தலைக்கு என்ன கூட வைக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கும். ஏன் எதுவுமே மிஞ்சாது நாட்டில். இவ்வளவுக்கு நாடு மிஞ்சி இருக்கிறதே நல்லண்டா, அப்படி தோணுது இல்லையா? இவ்வளவுக்கு மிஞ்சி இருக்கிறதே பெரியோரு ஆச்சரியம். ஷா, என்ன ஒரு ஆட்டம்! எப்படியெல்லாம் ஆட்டையை போட்டிருக்கானுங்க. ஓ, நினைக்கும் போதே தலை சுத்துது. அந்த அளவுக்கு ஆட்டையை போட்டிருக்கானுங்களே. இதுதான் நிலைமை. இன்னமும் இன்னும் 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 இந்த திருடனுக்கு பின்னால் நம்பிக்கிட்டு இன்னமும் அந்த இது பிடிச்சு திருறானுங்களே. இவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இது எப்படியோ ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சோஷியல் மீடியா உலகத்தை ஆக்கிரமிச்சிருச்சு. நேபாளில் நடந்த பிரச்சனைக்கு சிம்பிளான காரணம் சோஷியல் மீடியா. கரப்ஷனுக்கு எதிராகவோ, நாட்டில் வங்குரோத்து நிலையோ, மக்கள் பசிப்பட்டினில் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுறாங்க, எதுக்காகவும் வெளியே வராதது சோஷியல் மீடியாக்காகத்தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. மக்கள் எல்லாரையும் சோஷியல் மீடியா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப நேரம் பேசினா திட்டுவீங்க, முடிச்சுக்குவோம். சிந்தித்து செயல்படுங்க. அரசாங்கம் இவ்வளோ, முன்னாள் ஜனாதிபதி இவ்வளோ ஆட்டையை போட்டிருக்கானுங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க.